அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், a non-invasive diagnostic tool for brain injury, செரிபோ இஸ் டெவலப்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செரிபோ அப்படிங்கிறது just ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து டிஸ்பிளேயோட இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்லாம் பண்றோம். அது எப்படி நமக்கு வந்து பிரெயின் ஸ்கேன் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரியான ஒரு ஒரு டிவைஸ் தான் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி மெஷின் லேர்னிங் இன்டகிரேட் பண்ணி செரிபோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹேண்ட்மேடா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் கையிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம் இதை. சரியா? அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செரிபோ அப்படிங்கறத வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். IRNSS is a constellation of 9 satellites. Indian Regional Navigation Satellite System or else Navigation with Indian Constellation. இப்படி சொல்லுவாங்க. இதுல வந்து 9 சேட்டலைட்ஸ் வந்து இருக்கும். சரியா? It provides location services within a radius of 1500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 1500 ரேடியஸ்ல 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன பண்ணும் இது லொகேஷன் சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ஓகேவா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் பேர். ரஷ்யா லோனாஸ், சைனா பெய்தோ, அமெரிக்கா ஜிபிஎஸ், யூரோப் வந்து கலீலியோ. ஸோ 4மே கரெக்ட் தான். ஒவ்வொன்றுமே அவங்களோட நேவிகேஷன் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இந்தியா அப்படின்னா IRNS. ஓகேவா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் மேப் ஹேஸ் பீன் வைட்லி யூஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்ட் மேப் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஆப்பிரிக்கா வந்து நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய இந்த ஸ்கூல் புக்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மேப் வந்து மெர்கட்டர் மேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மேப்ல ஆப்பிரிக்கா வந்து ரொம்ப சின்னதாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால ஆப்பிரிக்காவோட ரியல் சைஸை எக்ஸிபிட் பண்ற மாதிரியான மேப் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் மேப் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? யாருன்னா ஆப்பிரிக்கன் யூனியன் இதை பண்றாங்க. லாஸ்டா, இஸ்ரோ கண்டக்டட் இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் 1 இன் விச் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ககன்யானோட கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூல் வந்து பூமிக்குள்ள வர்றப்ப ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல அதனுடைய பேராஷூட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? பேராஷூட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி கடல்ல வந்து ஸ்பிளாஷ் டவுன் ஆகணும். ஸோ இந்த கரெக்டான டிஸ்டன்ஸ்ல பேராஷூட் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கறத தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் 1 எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டால பண்ணியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகம்.